அவங்களாம் சொல்லிக்கிறாங்க, சொல்லிக்க வேண்டியதுதான். மாற்றம், இதுக்கு முன்னாடி கூட மாற்றம் முன்னேற்றம்லாம் சொன்னவங்கெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம தேட வேண்டிய ஒரு நிலைமை தான். பாசிச கட்சிகளோட பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்ச உடனேவே திமுகவுக்கு தான் இந்த களம் உறுதி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா இது வலுவாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பேசுறது எல்லாமே ஏதோ ஊடகத்தில் நம்மளை பற்றி சொல்லிக்கணும், இல்லை மக்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பிம்பம் தான். ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்துறை அமைச்சர் அடிக்கடி போகக்கூடிய ஒரு நிலைமை, பிரதமர் வரக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான். உண்மை அப்படி இருந்தால் இவங்க அந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. மோடியை முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலில் அவர் எடுபடலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலில் மோடி வந்தால் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வரலாறு, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒரு வரலாறு. அதே போலவே பிரதமர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட வரல அப்படின்ற ஒரு வரலாறு. இந்த வரலாறை பார்த்ததுக்கு அப்புறமா கூட இப்போ நாடாளுமன்றத்திலேயே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ சட்டமன்றத்தில் எப்படியா இருக்கும்? அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாலே அதை ஏதோ ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நினைத்தவர்கள் இப்போ இந்த முறை பதவி ஏற்கும் பொழுது அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தோடு போனாங்க அப்படின்றது தான் வரலாறு. அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னு யோசிங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் மோடி போனதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தாங்க. தமிழ்நாட்டில் தான் போனார் ஃபஸ்ட்டு. அதே போல் இப்போது தமிழ்நாட்டுக்கு வருகை, அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த கூட்டம் இருக்கும். இப்போ மீண்டும் அவர் போனதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இவருடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க பொதுவாக தமிழ்நாட்டில்? அந்த தாக்கம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் ஒரு ஆதரவு அலை வந்திருக்கணும். இதுவரைக்கும் தாமரை இந்த இடத்துல மலர்ந்துடும், அந்த இடத்துல மலர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட வளர்ந்துருக்கணும். ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்போ கூட மத்தியில் ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்றது பெரும்பான்மை ஆட்சி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. ஆரம்ப கட்டங்களில் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாலே அதை ஏதோ ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நினைத்தவர்கள் இப்போ இந்த முறை பதவி ஏற்கும் பொழுது அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தோடு போனாங்க அப்படின்றது தான் வரலாறு. அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னு யோசிங்க. ஆனால் அவங்க மறுபடியும் வர்றது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது காதலன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பெண் ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் சுற்றி 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 வருவாங்க. ஒரு கட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் போகலாம். அப்போது கொடுக்காம போகிற பட்சத்தில் மறுபடியும் ஆனாலும் கூட முயற்சியை விடாமல் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அப்படியான ஒரு நிலைமையை தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் சுற்றி வர்றதுக்கு பதிலாக இந்த மண்ணுக்குன்னு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் வந்தால் மக்களினுடைய ஆதரவு எப்படியா இருந்திருக்கும்? இதை பற்றியே கவலைப்படாமல் சும்மா வந்துட்டு போகிறது அப்படின்றது நம்முடைய வரி பணத்தை, நம்முடைய வளத்தை, நம்முடைய நாட்டினுடைய பெருமைகளை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்டிஏ கூட்டணி தொடர்ச்சியாக வலுவிழந்து கொண்டே வருது. கூட்டணிக்கே வரமாட்டேன், எடப்பாடி முதல்வராக இருந்தால் அதுக்கு நான் தூக்கில் கூட தொங்குன்னு சொன்னேன் டிடிவி தினகரன் இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அடுத்தடுத்து கட்சிகள் இணைகிறாங்க. தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி வலிமையாகிட்டே வருது. தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் திமுக கூட்டணி தான் வலிமையாக இருந்தது, எப்படியும் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி வலிமையாகிட்டே வருது, ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவங்களாம் சொல்லிக்கிறாங்க, சொல்லிக்க வேண்டியதுதான். மாற்றம், இதுக்கு முன்னாடி கூட மாற்றம் முன்னேற்றம்லாம் சொன்னவங்கெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம தேட வேண்டிய ஒரு நிலைமை தான். இப்போ இங்கே வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் வலுவான கூட்டணி? மக்கள் மத்தியில் வலுவான கூட்டணியாக இருக்கா, அல்லது வலைத்தளங்களில் வலுவான கூட்டணியாக இருக்கா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. மக்கள்கிட்ட இது வலுவான கூட்டணியாக இருக்குது அப்படின்னா அப்போது அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் திமுகவுக்கு வந்திருக்கக்கூடாது.
அதுவே பலமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு யாராவது அடுத்த கட்சிக்கு வருவாங்களா? அப்போது இங்கே வந்து வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பிம்பம் தான். ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிம்பத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்துறை அமைச்சர் வந்து அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை, பிரதமர் வந்து வரக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான். உண்மை அப்படி இருந்தால் இவங்க அந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் வந்தார். இத்தனைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவரே சந்திக்கலை. அதுக்கப்புறமா இங்கேருந்து போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்ததாக நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அப்போ என்ன காரணம்? இங்கே சந்திக்க முடியாதவருக்கு டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஸ்க்ரூயிங் வந்து நடந்திருக்கு. இப்படித்தான் புரிஞ்சிக்க முடியுதே தவிர இதில் வந்து வலுவான கூட்டணி சொல்கிறதுக்குன்னா எந்த இடமுமே இல்லை. இப்போ ஏன் கூட்டணிகளை வந்து அதாவது கட்சிகளை எல்லாம் உள்ளே இழுக்கிறாங்க? இப்போது அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய இவர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி அவர்களை முதல்வராக ஒப்புக்கொள்வதற்கே மனசில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அந்த என்டிஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறேன்னா அதிமுகவோட சேரலைங்க, ஆனால் தேசிய கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. அவர் வந்து கூட்டணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னார். அந்த அவங்க இவங்க இப்போ தெரிஞ்சிருச்சா? அப்போது எல்லாரையும் ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் ஒரு இது கன் எடுத்து வச்சுக்கிட்டு நீ சாப்பிடு அப்படின்னா குழந்தை சாப்பிடுமா? அந்த மாதிரி தான் ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் தான் இவங்க எல்லாரையும் வந்து ஒன்று இணைக்கிறாங்க. என்னென்னா எப்படியாவது வந்து நம்ம கால் பதிச்சு விட முடியுமா? ஒன்று நம்ம வரணும், நம்ம வந்ததுக்கப்புறமா இந்த கட்சிகளை அழிக்கணும், அப்படி இல்லாட்டி வர்றதுக்கு முன்னாடியே அழிக்கணும். இதுதான் ரெண்டே டார்கெட்டு. அப்போ அதுக்கு வந்து யாரெல்லாம் பலிகடாவாக மாறுறாங்க, அப்படி பலிகடாவாக மாறாதவங்கள எந்த வகையில் நெருக்கடி கொடுத்து செய்யலாம்? இப்போது இவருக்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிபிஐ விசாரணை அப்படின்றது இருக்குது. அது பொங்கல் நேரமாக பார்த்து ஜனநாயகன் படம் வரக்கூடிய ஒரு நேரத்தில் பார்த்து ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது அவங்க எல்லாரையும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை விட வேறு ஒன்றும் இல்லை. அது வலுவான கூட்டணியாக இருந்தால் அவங்கவுங்க வரமாட்டாங்களாங்க. அப்போ நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்கள வரவழைக்கிறீங்கன்னா அதில் வலு இல்லை. உங்களுக்கான வலிமையை தேடுவதற்காகத்தான், பாஜகவினுடைய வலிமையை தேடுவதற்காகத்தான் இதையெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்களே தவிர அவங்க யாருக்குமே இதில் இருக்கணும் அப்படின்றது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இல்லை, வாக்கு சதவீதம் இருக்குல்ல, இப்போ தொடர்ச்சியாக கடந்த முறை வந்து டிடிவி தினகரன் இல்லை, இப்போ டிடிவி தினகரன் இணைகிறாரு. கடந்த இதே என்டிஏ கூட்டணி தான் கடந்த முறை திமுக தோல்வியை தழுவினாங்க. இப்போ டிடிவி தினகரன் வந்ததாலேயே ஈஸியாக வெற்றி பெற்றலாங்கிற ஒரு கருத்து வருது இல்லை, அது ஏற்புடையது? எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு கட்சியோ அல்லது புதுசாக ஒரு நபரோ வரும்பொழுது ஜனங்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருவேளை ஒரு மாற்றம் வருமோ, இல்லை இவருக்கு கொடுத்தா இவர் என்ன செய்கிறாருனாவது பார்க்கலாம், ஒரு சோதனை முயற்சியாக கூட மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கலாம். இப்போது அவங்கெல்லாம் யார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. காவி சாயம் மட்டும்தான் இன்னும் வெளுக்காமல் இருக்குது. இப்போ இந்த சூழலில் எதை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட முடியும்? இப்போது பாஜக வந்து வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி வந்து பேசலாம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஆதரவு இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை என்னவா பார்க்குறாங்க? தங்களுடைய மண்ணினுடைய கட்சியாக அதை பார்க்குறாங்களா? எத்தனை பேர் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. அப்போது மறுபடியும் ஒரு கலவரத்தை தூண்டுவதன் வழியாகத்தான், ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்த பிரிவினையை தூண்டுவதன் வழியாகத்தான் தன்னை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கட்சியை தமிழ்நாடு ஏற்குமா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போன ஓட்டுகளை எல்லாம் நாங்கள் ஒன்றா திரட்டுவோம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அறியாமை, ஒரு பெரிய முட்டாள்தனம். இதுக்கு ஏன் அந்த கட்சிகளுக்கெல்லாம் அப்போது ஒரு வேளை ஓட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்ப்பை, பாஜகவின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை கூட அந்த மாதிரியெல்லாம் பதிவு செஞ்சு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கும் பொழுது பாசிச கட்சிகளோட பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்ச உடனேவே திமுகவுக்கு தான் இந்த களம் உறுதி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு.
இதுக்கப்புறமா இது வந்து வலுவாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பேசுறது எல்லாமே ஏதோ ஊடகத்தில் நம்மளை பற்றி சொல்லிக்கணும், இல்லை மக்கள் மத்தியில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, மோடி அந்த கூட்டம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறது? அப்போது ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டம் அப்படின்னு சொன்னால் தமிழர்களை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை பிரதமர் அவர்கள் என்னவா பேசுகிறார்? வட மாநிலங்களில் போகும்பொழுது தமிழர்களை பற்றி அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பாஜக ஆட்சிக்கு முன்னாடி வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு அந்த சதவிகிதத்தையும், பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த வெறுப்பு பேச்சு அப்படின்றது எந்த சதவிகிதத்துக்கு போயிருக்கு அப்படின்றதையும் ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த வெறுப்பு பேச்சு அப்படின்றதுக்குள்ள இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லது இந்துக்கள் சிறுபான்மையினர் அதை தாண்டி தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சோடு பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தமிழர்கள் வந்து ஏதோ திருடர்கள் மாதிரியும், தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இல்லாத மாதிரியும், தமிழர்களை வந்துட்டு எதற்குமே லாயக்கற்றவர்கள் மாதிரியும், தமிழர்களுக்கு வேறு எந்த அறிவுமே இல்லாத மாதிரியும் அவர் வந்து பேசுவது என்பது எந்த வகையில் நியாயம்? இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுப்பாங்க? இவ்வளோ மக்கள் வந்து திரள்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திரளக்கூடிய மக்கள் யார் எனக்கு தெரியணும். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்துக்குன்னே சில பேர் வந்தாங்க, இந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. யாருடா அந்த இந்துக்கள் அப்படின்னு பார்த்தா பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வேன் வச்சு அழைக்கப்பட்டிருக்காங்களே தவிர அந்த மண்ணில், திருப்பரங்குன்ற மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்காக போராடினாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க சகோதரர்களாக அந்த மண்ணில் ரொம்ப அன்போடும் அரவணைப்போடும் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து இறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை எவ்வளவு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை அவங்களுக்கு வந்துட்டு வேனை வச்சு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தாங்களா என்னன்றதே நமக்கு தெரியல. அப்போ இங்கே கூடக்கூடிய இந்த லட்சக்கணக்கான கூட்டம் என்பதும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய யூகம். இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அறிவிப்புக்கு 2 நாளுக்கு முன்பு இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணார் பிரதமர் அவர்கள். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பிடிக்கல. நாடாளுமன்ற தேர்தல் 4-5 முறைக்கு மேலே வந்தார், ஒரு இடம் கூட பிடிக்கல. ஆனால் இப்போ மோடி வருவது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிங்கிறது எப்படி அதுதான் அது வெளிப்படையாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதாவது மோடியை முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலில் அவர் வந்து எடுபடலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலில் மோடி வந்தால் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதே போலவே பிரதமர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல கூட வரலை அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறை பார்த்ததுக்கு அப்புறமா கூட இப்போது நாடாளுமன்றத்திலேயே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ சட்டமன்றத்தில் எப்படியா இருக்கும்? இன்னும் கேட்டால் கோவையில் இருக்கக்கூடிய வானதி அம்மையார் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை வச்சு இவங்க வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க? எதை வச்சு இவங்களால் மக்களை சந்திக்க முடியும்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரிசு அரசியல்ன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊழல்ன்றாங்க, அப்புறம் வேறு எதையோன்றாங்க, எதுவுமே வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தேசிய அறிவிப்பு, தேசிய ஆணையத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்பை வச்சு பார்த்தோம்னா கூட, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்றத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப உயர்ந்த அளவில் இருக்குது. இதெல்லாம் வச்சிட்டும் கூட மறுபடியும் ஒரு பொய்யான தகவலை, அதுவும் இந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரதமரே பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இதை எங்கே போய் சொல்லிக்கிறது? அதனால் இதுக்குள்ளே அவங்க உண்மையை பேசி ஜெயிக்கக்கூடியதோ அல்லது உண்மையை பேசி மக்களை சந்திக்கக்கூடியதோ அந்த வாய்ப்பெல்லாம் என்றைக்கும் அவங்களுக்கு இழந்து போயிட்டாங்க. அதனால தான் தப்பான சில தகவல்களை சொல்லி மக்களை எப்படியாவது திசை திருப்பி மக்களை வந்துட்டு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு வருகை அப்படின்றது ஒரு தோல்வியில் தான் முடியும் அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அன்புமணி சொல்கிறாரு. எதிர்க்கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைகிறாங்கல்ல. அன்புமணி ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், பாரிவேந்தர் ஆகட்டும், ஜி.கே. வாசன் ஆகட்டும், எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது அது ஒரு வலிமையான கூட்டணி போல ஒரு தோற்றம் அளிக்குது இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி மட்டும் அவங்க எங்கே இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போது பாமக
உடைந்தது. இப்போ 2ஆ இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது 2ஆ இருக்காது அப்படின்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒரு பேரத்திற்காக கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2ஆ உடைஞ்சதுக்கு என்ன காரணம்? 2ஆ போனதுக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் சின்னவர் வந்து பாஜகவோட இருக்கணுன்றார், பெரியவர் வந்துட்டு திராவிட கட்சிகளோட இருக்கணுன்றார். இந்த மாதிரி இழுபறிகளில் தான் அது வந்து இன்றைக்கி 2ஆ மாறி இருக்கு அப்படின்னு நமக்கு செய்திகள் வெளியாகுது. அதனால் அவங்க 2 பேரும் கொள்கையில் நிற்கிறாங்களா, கோட்பாடில் நிற்கிறாங்களா, அதெல்லாம் வேற. அப்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த பாஜக அப்படின்றது பெரியவருக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கட்சி எங்கே இருந்தது? அங்கே தானே இருந்திருக்கு. இப்போ என்னமோ புதுசாக இன்றைக்கி தான் வந்து சேர்ந்த மாதிரியே பேசுகிறீங்களே, அப்படி ஒன்றும் இல்லை. அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய டிடிவி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சுற்றி சுற்றி அந்த இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரிவேந்தர் ஐயா, அவர் மட்டும் எங்கே இருந்தார்? ஏன் இவங்களை எல்லாம் பாஜக தன் பக்கம் ஈர்க்குது அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருக்குது. இவர்களுக்குன்னு அவங்க நிற்கக்கூடிய அந்த இடத்துல தொகுதியில் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால் அதை வச்சு தன்னுடைய ஓட்டாக அதை வந்து மாற்றிக்கணும். பாரிவேந்தர் ஐயா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்லூரி விழாக்கள்லேயே கூட பெரும்பான்மையாக பாஜகவை சார்ந்த அந்த கோட்பாடுகளை சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியுது. அதனால் இவங்க எல்லாம் எங்கேயோ வேற்று கிரகத்தில் இருந்த மாதிரியும், பாஜகவினுடைய பெருமையை கேள்விப்பட்டு அங்கேருந்து அந்த காலத்தில் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் சொல்லுவார். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டில் இருப்பார், கோப்பெருஞ்சோழன் அவன் சோழ நாட்டினுடைய அரசன். இந்த பிசிராந்தையாருக்கு சோழனுடைய பெருமையை கேள்விப்பட்டு அவனோட நட்பு பாராட்டுவார். அவனை பார்த்தது கிடையாது, அவனோட பேசினது கிடையாது, ஆனால் அவன் இறக்கும் தருவாயில் வந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பாரிவேந்தர் வந்து ஏதோ ஒரு தேசத்தில் இருந்த மாதிரியும், பாஜக வந்து வேற எங்கேயோ இருந்த மாதிரியும், பாஜகவினுடைய பெருமையை கேள்விப்பட்டு அவர் இன்னைக்கு இணைஞ்ச மாதிரியுமே பேசுகிறீங்களே. ஆரம்பத்திலேருந்து அங்கே தான் இருக்கிறாங்க, அதை சுற்றித்தான் அவர்களுடைய நகர்வே நகர்ந்துட்டுருக்கு. இப்போ புதுசாக ஏதோ வந்தது போல் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நான் வெளியில் போயிட்டு உள்ளே வரேன், அப்போ புதுசாக வந்து ஒரு பலம் வந்துடும் அப்படின்னு பேசுவதே ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் தான். இதில் எந்த விதமான அறிவியல் அடிப்படையும் கிடையாது. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் என்ன வர வேண்டிய ஒரு கட்சி பாக்கி இருக்குது. தாவேக்கா அப்படின்றது உள்ளே வர வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நெருக்கடியும் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தாவேக்காவும் இணைஞ்சதுக்கப்புறமா ஆஹா நாங்கள் பலம் வாய்ந்த கட்சி பார்த்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை வந்து எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத தேர்தலினுடைய வாக்குகள் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி மேடம். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு